அடுத்ததாக சன்மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் அண்ணல் ஃபாரூக்குல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுவின் அழகிய நடைமுறை என்ற மகுடத்தில் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை துணை பொதுச் செயலாளர் மந்தைவெளி ஜும்மா பள்ளிவாசல் தலைமை இமாமுமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் KM முஹம்மது இல்யாஸ் ரியாசி ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ராஹத்துல் ஆஷிகீன் அர்ப்பணி மன்றம் ஹாஜா ஹயாத்தியா பள்ளிவாசல் இணைந்து நடத்துகின்ற புனித ஷமாயில் மஜ்லிஸ் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருடைய நினைவுகளை நாம் பசுமைப்படுத்திக் கொள்ளுகின்ற சிறப்பான இந்த மஜ்லிஸினுடைய ஏற்பாட்டாளர்களே, சிறப்பான இந்த மஜ்லிஸுக்கு தலைமையேற்றிருக்கின்ற ஹசரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய தலைவர், செயலாளர் மற்றும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சிறப்பான இந்த அமர்வில் தங்களுடைய ஆற்றல் மிக்க சொற்பொழிவுகளை தந்து அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. அன்புக்குரிய சோதரர்களே, மன்ஹஜ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபி தஷ்ரீஇல் இஸ்லாமி, அதாவது இஸ்லாமிய சட்டவாக்கவியலில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடைபிடித்த நெறிமுறைகள், வழிமுறைகள் என்பதுதான் எனக்குரிய தலைப்பு. அதை தமிழில் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் இங்கே பிரசுரித்திருப்பார்கள். சட்டவியல் என்பது வேறு, சட்ட வாக்கவியல் என்பது வேறு. தஷ்ரீ' ஃபன்னு ஷரியாத் என்பது வேறு, ஃபன்னு தஷ்ரீ' என்பது வேறு. சட்ட வாக்கவியல் வேறு, சட்டவியல் வேறு. இங்கே நம்முடைய பாடலிலும் கூட நம்ம தேரெழுந்தூர் தாஜுத்தீன் அவர்களுடைய பாடலில் நீங்கள் கவனித்திருந்தால் அதில் ஒரு வாசகம் சொல்லியிருப்பார். அதில் அந்த 4 ஹலீஃபாக்களை பற்றி சொல்லிட்டு வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட அவர் நிப்பாட்டினதுக்கு காரணம் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒருத்தர் பேச போகிறாருங்கிறது தான். அதில் ஒரு வாசகம், வாள் எடுத்தால் பகை முடிக்கும் வல்லவர், தனி வாழ்க்கையிலே சாந்தம் கொண்ட மிகவும் நல்லவர். பொது வாழ்க்கையில் ஒரு வீரர், தனி வாழ்க்கையில் அவர் ரொம்ப சாந்தமான ஒரு மாமனிதர். யானை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பார்ப்பதற்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் எல்லாம் ஐரோப்பாவிலே யானை கிடையாது. ஏசியா கண்டத்தில் தான் யானை உண்டு, ஐரோப்பாவில் யானை கிடையாது. ஐரோப்பிய மன்னர்களை திக்குமுக்காடச் செய்வதற்கு, அவர்களுக்கு தரமான அன்பளிப்புகளை தர விரும்பக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், ஹலீஃபாக்கள், குறிப்பாக ஹாரூன் ரஷீத் அவர்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய மன்னர் ஷார்லிமான் என்பவருக்கு ஒரு யானையைத்தான் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினாராம். அந்த யானையை பார்த்த மாத்திரத்தில் ஏதோ ஒரு ஜின்னை பிடித்து நமக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறார், இது நாட்டுக்கே கேடு என்று அவர்கள் யானையை பார்த்து பயந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அந்த யானையை ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு செல்வதற்கு இப்போதெல்லாம் விமானத்திலே கொண்டு செல்வார்கள், அப்போது கப்பல் வழியாக கொண்டு செல்வார்கள். கப்பலிலே யானைகளை கொண்டு செல்லுகிற போது இப்போதுதான் பிரம்மாண்டமான கப்பல்கள்,
அப்போதெல்லாம் அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த கப்பல் ஓரளவுக்கு தரமானதாக இருக்கும், ஓரளவுக்கு விரிந்து பறந்ததாக இருக்கும். யானையை கொண்டு செல்கிற கப்பல் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளலாம். இந்த யானையை கப்பலிலே ஏற்றியவுடன் அது கொஞ்சம் அடம் பிடித்தாலோ முரண்டு பிடித்தாலோ கப்பல் தாங்காது இல்லையா? கப்பல் கவிழ்ந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த யானையை கப்பலில் ஏற்றி கப்பல் அது பாட்டுக்கு அது சுலோவாக தான் போகும், விமான அளவுக்கு வேகமாக பறப்பதில்லை. அப்படி நின்று நிதானமாக அந்த கப்பல் போய் அந்த நாட்டுக்கு போய் சேருகின்ற வரையிலும் ஒரு மிகப்பெரிய விரிந்து பிறந்த காட்டுக்குள்ளே ஒரு ராஜா போல உலா வந்து கொண்டிருந்த யானையை இந்த மாதிரியான ஒரு 4 சோத்துக்குள்ள அடைச்சி போட்ட மாதிரி கப்பலில் அடைச்சி போட்டால் அது என்ன வேணாலும் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த யானை துள்ளாமல் துடிக்காமல் அடம் பிடிக்காமல் முரண்டு பிடிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு உத்தி, கோழி குஞ்சு இருக்கு பாருங்க, குட்டி குட்டி கோழி குஞ்சுகள் இருக்குல்ல, அந்த கோழி குஞ்சுகளை யானையை அடைத்து வைத்து இருக்கக்கூடிய கப்பலுடைய அந்த போஷனுக்குள்ள நூற்றுக்கணக்கான கோழி குஞ்சுகளை உள்ளே விட்டு விடுவார்கள். நூற்றுக்கணக்கான கோழி குஞ்சுகளை கீழே விட்டுருவாங்க. இந்த யானை என்ன பண்ணுமா, நம்ம கையை காலை அசைச்சோம்னா, நம்ம தும்பிக்கையை அசைச்சோம்னா அந்த கோழி குஞ்சுகள் பாவம் என்ன செய்யும், நசிங்கிருமே அப்படின்னு சொல்லி கையை காலை ஆட்டாமல் அப்படியே நிற்குமா நாள் கணக்கில். யானையை வசக்குவதற்கு கோழி குஞ்சுகளை வைத்துத்தான் வசக்குவார்கள். நான் இதை படித்தபோது எனக்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நினைவுதான் வந்தது. அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிகவும் அமைதியான ஒரு மனிதர். ஏழை வாழைகளின் உரிமைகள் என்று வந்தால், பெண்களின் உரிமைகள் என்று வந்தால், அனாதைகளின் உரிமைகள் என்று வந்தால், சிறுவர்களின் உரிமைகள் என்று வந்தால், அவர்கள் நான் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்லப் போகிறேன், இவர்களுக்கெல்லாம் இப்படி பசியோடு இவர்களை விட்டு வைத்து விட்டு என்று சொல்வார்கள். அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோது 6 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து இவர்களில் ஒருவர் தான் கலீஃபாவாக வர வேண்டும் என்று சொன்னபோது, ஏன் அந்த குழுவிலே உங்களுடைய மகன் அப்துல்லாவுக்கு நீங்கள் இடமளிக்கலாம், அப்துல்லாவையே நீங்கள் கலீஃபாவாக நியமிக்கலாமே என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஹிலாஃபத் என்கிற பொறுப்பை சுமந்து அல்லாஹ்விடத்திலே கையை கட்டி நின்று பதில் சொல்வதற்கு கத்தாபின் குடும்பத்தில் இந்த உமர் ஒருவன் போதும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பொறுப்பை அந்த சுமையை நான் விட்டு செல்ல விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இன்னொரு பகுதி. தஷ்ரீ என்று சொன்னால் சட்ட வாக்கவியல். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சில நேரங்களில் அவ்வப்போது விருந்துகள் வைப்பார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களே விருந்து வைப்பார்கள், சொந்த செலவிலே. விருந்து வைப்பதில் அவர்கள் ரொம்ப புகழ் பெற்றவர்கள். சூரத்துல் பக்கராவை முழுமையாக ஓத கற்றதற்கு பிறகு ஒரு ஒட்டகத்தையே அறுத்தவர்கள் விருந்து போட்டார்கள் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு. உமர் ரலியல்லாஹுடைய சூரத்துல் பக்கராவுடைய சிறப்புகளிலே ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு முறை விருந்து வைக்கிறார்கள். வரிசையாக மக்கள் விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் நன்றாக சாப்பிடுகிறார்களா, எல்லோருக்கும் சரியாக அவங்க தேவைக்கேற்ப உணவுகள் எல்லாம் பரிமாறப்படுகின்றனவா என்பவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிற போது ஒருவரை கூர்மையாக பார்த்தார்கள். அவர் இடது கையால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இடது கையால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். உடனே இவர்கள் அழைத்தல்லவா அவர் வந்திருக்கிறார், இவங்களுடைய விருந்தாளி அல்லவா, கூட்டத்துக்குள்ள அவர்களுடைய வேற இடமாக இருந்தால் உமர் ரலியல்லாஹுடைய அந்த குரலே வேறு மாதிரியாக வந்திருக்கும். நாம் அழைத்து அவர் வந்திருக்கிறார். அப்படியே பின்னால போய் அவர் காதில், தம்பி வலது கையால சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எதுவுமே 2 பேருக்கு இடையில பேச்சு பரிவர்த்தனை நடக்காதது போல பிறர் புரிந்து கொள்ளத்தக்க அளவில் அப்படி காதுக்குள்ள தம்பி வலது கையால சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. போயிட்டு அப்படி தூரத்தில் நின்று பார்க்குறாங்க, மறுபடியும் இடது கையால தான் சாப்பிட்றாரு. திரும்ப அப்படி வந்தாங்க, தம்பி வலது கையால சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டாங்க. அந்த பக்கம் நின்று பார்த்தா மறுபடியும் இடது கையால சாப்பிட்றாரு.
திரும்ப 3வது தடவை இந்த பக்கமாக வந்தாங்க. தம்பி வலது கையால் சாப்பிடு. அவர் சொன்னார், என்னுடைய வலது கை வேறு வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்றார். இன்னஹா மஷ்கூலா, கொஞ்சம் பிஸியாக இருக்குது வலது கை என்று சொன்னார். நமக்கு புரிகிற பாஷையில் மஷ்கூலானா பிஸியாக இருக்குது என்று சொன்னார். ஆனால் சும்மா தான் இருக்குது அந்த கை. இந்த கை சும்மா தான் இருக்குது, இடது கையால் தான் சாப்பிட்டு கொண்டு இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கொஞ்சம் டென்ஷன் வருது. சும்மா தானே இருக்குது அந்த கை, என்ன வேலை செய்யுது அந்த கை இப்போ என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், எனக்கு அது நன்மையை சேகரித்து தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறார் என்று கொஞ்சம் புரியும்படி சொல்லு தம்பி என்றார்கள். அவர் சொன்னார், அண்மையில் நடந்து முடிந்த அந்த போருடைய பெயரையெல்லாம் கூட அவர் சொல்லுகிறார். அண்மையில் நடந்து முடிந்த ஒரு யுத்தத்தில் எய்தவர் தெரியாத அம்பு ஒன்று, எதிரி தரப்புலேருந்து ஒரு அம்பு வருது, யார் எரிஞ்சான்னு தெரியலை. எய்தவர் தெரியாத அசஹமுன் காயிப் என்று சொல்வார்கள். எய்தவர் தெரியாத அம்பு ஒன்று என் வலக்கையிலே பட்டு அதை இயங்க விடாமல் செய்துவிட்டது. கை இயங்காது, இப்போது சும்மா தான் இருக்கும். அந்த கை பேருக்கு இப்படி இருக்கும், இயங்காது. போலீஸ் செய்கிறது போகிறதுக்கெல்லாம் இயங்காது. அப்போ மஷ்கூல்னா இது இயங்கவில்லை என்பதனால் எனக்கு இது நன்மையை தந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்விடத்தில். சும்மா இருக்குன்னு உங்கள் கண்ணுக்கு சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒவ்வொரு முறையும் இந்த கையை வைத்து வேலைகள் செய்ய வேண்டும். என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை எல்லாம் நான் செய்ய இயலாத போது அது எனக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்விடத்தில் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி விலவலத்து போய்விட்டார்கள். உடனே, தம்பி ஒலு செய்கிறதுக்கு உனக்கு யார் தண்ணி ஊற்றுவா? ஒத்த கையால் நீ தம்பி நீ எப்படி ஒலு செய்வ? குளிக்கும்போது ஒத்த கையால் எப்படி நீ தண்ணி எடுத்து ஊற்றி மேலெல்லாம் நீ தேய்த்து கொள்ளுவாய்? உன்னுடைய துணிகளை எல்லாம் உனக்கு துவைத்து தருவது யார் என்று அவர்கள், ஒரு மனிதன் காலையிலே விழித்ததிலிருந்து இரவிலே உறங்கச் செல்லுகிற வரைக்கும் வலது கையை பயன்படுத்தி என்ன என்ன வேலைகளை எல்லாம் செய்வாரோ எல்லா வேலைகளையும் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக வருத்தத்தோடு அவர்கள் கேட்கின்ற கேள்வியை பார்த்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், வலது கையால் சாப்பிடு என்று ஏன் தான் சொன்னோமோ என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விதமான குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிவிட்டார்கள். அந்த கேள்வி அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு என்ன செய்வ, அதுக்கு என்ன செய்வ, அப்படி என்ன செய்வ, ஐயோ இப்போ என்ன செய்வ, கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அன்று மாலையே ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள். அவருக்கு ஒரு வேலைக்காரரை அரசே நியமிக்கும், அவருக்கு ஒரு வாகனத்தை அரசே கொடுக்கும், அவருக்கு ஒரு வீடு அரசே கொடுக்கும் என்று சொன்னார்கள். அந்த உத்தரவில் அவர்களுக்கு திருப்தி இல்லை. மறுநாளைக்கு ஒரு உத்தரவு போட்டார்கள். போர்க்களங்களில் பங்கேற்று யாரெல்லாம் இப்படி உடல் ஊனப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை அத்தனை பேரையும் கணக்கெடுத்து இடத்திலே கொண்டு வாருங்கள். அனைவருக்கும் ஒரு வீடு வழங்கப்படும், ஒரு வேலைக்காரர் வழங்கப்படும், ஒரு வாகனம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இதை சட்டமாக்குகிறேன், கடமையாக்குகிறேன் என்று சொன்னார்கள். இதுதான் சட்ட வாக்கம். சட்டத்தை ஆக்குவதற்கு, உருவாக்குவதற்கு களங்களில் அவர்கள் காரணத்தை தேடினார்கள். எங்கோ ஒய்யாரமாக குழு அறையிலே உட்கார்ந்து கொண்டு எந்த சமுதாயத்தை சீண்டலாம், யாரை வஞ்சிக்கலாம், எந்த சட்டத்தை போட்டால் இந்த சமுதாயம் தெருவுக்கு வரும் என்று ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குவதற்காக அவர்கள் சிந்திக்கவில்லை. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, கலீஃபாக்களில், ஏன் அதற்கு பின்னர் வந்திருக்கக்கூடியவர்களிலும் கூட யாரும் சந்திக்காத ஒரு சவால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் தி 100 என்கிற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலாசிரியர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 52வது இடம் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அதற்கு அவர் சொல்லக்கூடிய நிறைய காரணங்களிலே ஒன்று, அவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் வேகமாக பரவியது. இஸ்லாத்தினுடைய கேரக்டர், அதனுடைய குணம் எப்படிப்பட்டது என்றால், நம்மெல்லாம் சும்மா இருந்தால் அது பரவிக்கிட்டே இருக்கும். நம்மெல்லாம் வேலை செய்யாமல் இருந்தால், அவர் சொல்றது
நம்மால் யாரும் சொல்லலை, அவர் சொல்றது முஸ்லீம்கள்லாம் சும்மா இருந்தாலும், நான் விளக்கமாக சொல்கிறேன், இந்த வாசகத்தை அங்கே தேடாதீங்க, கருத்து தான். அது எல்லாரும் சும்மா இருந்தாலும் அது பரவிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு பரவக்கூடிய குணம் உண்டு. ஆனால் உமர் என்று ஒருவர் வந்திருக்காவிட்டால் இவ்வளவு வேகமாக பரவி இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். இது அவருடைய வாசகம். உமர் என்று ஒருவர் வந்திருக்காவிட்டால் இவ்வளவு வேகமாக அது பரவி இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் எந்த பகுதிகளெல்லாம் இஸ்லாத்தை தழுவினவோ ஏற்றுக்கொண்டனவோ அந்த பகுதிகளெல்லாம் இன்றும் இஸ்லாத்தின் வசம்தான் இருக்கின்றன. இன்றைக்கும் அந்த நாடுகள் முஸ்லிம் நாடுகளாகவே இருக்கின்றன. அவர்கள் சந்தித்த சவால் என்னவென்றால், பல்வேறு குணங்களை கொண்ட மக்கள், பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகிற மக்கள், பல்வேறு ஆடை நாகரிகங்களை கொண்ட மக்கள், பல்வேறு திருமண பந்தங்களை சிவில் ஆக்டிவிட்டியில குடும்பவியலில் வெவ்வேறு விதமான குணங்களை கொண்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலகட்டம். பாரசீகர்கள் சொன்னால் அதிர்ச்சி அடையாதீர்கள், பாரசீகர்கள் தன்னுடைய சொந்த தங்கச்சியவே திருமணம் முடித்துக் கொள்வார்கள். இன்னென்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும், தகப்பனார் ஆட்சியில இருந்து போய்விட்டார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பாரசீக மன்னர்களின் பழக்கம். அந்த ஆட்சி அவருக்கு கிடைத்தது மனைவியின் வழியாக. அவள் அரசி என்பதால், அரசியின் கணவன் அரசன் என்பதனால் அவருக்கு அரசாட்சி கிடைத்திருந்தால், தந்தை இறந்த பிறகு அந்த அரசாட்சி தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் தாயையே திருமணம் செய்து கொள்ளுகின்ற இழிந்த பழக்க வழக்கம் பாரசீகர்களிடத்தில் இருந்தது. இதை சொல்வோர் பேரறிஞர் அலிமியான் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். தன்னுடைய மாதா ஹசிரல் ஆலம் என்கிற நூலிலே சொல்கிறார்கள். நான் இப்படி பல விதமான கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் கொண்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு இரவில் அவர்களெல்லாம் இஸ்லாத்தினுடைய நெறிகளை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அப்படிதானா? பழைய நடைமுறைகளை இதற்கு மேல் தூக்கி சுமக்க முடியாது. அவர்களை எப்படி நேர்வழிக்கு கொண்டு வந்து சேர்ப்பது, அவர்களை எப்படி நெறிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, இந்த சவால் வேறு யாருக்கும் இல்லாத அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இருந்தது. ஏனென்றால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஒரு நாள் ஒன்றுக்கு 364 சதுர மைல்களுக்கு இஸ்லாம் பரவியதாக சொல்கிறார்கள். ஒரு நாளைக்கு 364 சதுர மைல்கள், ஸ்கொயர் ஃபீட் இல்ல, ஸ்கொயர் மைல், ஸ்கொயர் கிலோமீட்டர் அல்ல, ஸ்கொயர் மைல். 364 சதுர மைல்கள். அதை 24ஆல் வகுத்து பார்த்தால் ஒரு மணி நேரத்திற்கு இஸ்லாம் எத்தனை கிலோமீட்டர் பரவியதுன்னு நீங்க கணக்கு எடுத்துடலாம். இப்போ அப்படி மணிக்கணக்கில் இஸ்லாத்தை நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். விதவிதமான கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் கொண்ட மக்களை இஸ்லாத்தில் தக்க வைப்பதற்கும் அவர்களை நெறிப்படுத்துவதற்குமான சவால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்தது. நீங்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி சாதாரணமாக நினைக்காதீர்கள். மரணப்படுக்கையில் அவர்கள் இருந்தபோது எனக்கு பிறகு உமர்தான் கலீஃபாவாக வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு தான் போனார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உலகத்தில் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, உலகத்தில் மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையாளர் யார் என்றால் என்னை கேட்டால் நான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்லுவேன் என்று அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இந்த வேகத்தில் இப்படி போச்சுன்னா இன்னொரு 10 வருஷத்துல உலகம் எப்படி இருக்கும் என்று கணித்து அந்த உலகத்தை வழிநடத்துவதற்கு ரசூலுல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட லட்சக்கணக்கான 1,20,000 அந்த 24,000 தோழர்கள்ல ஒரு ஆள் அப்படி தூக்கி எடுத்து கொண்டு வந்து வாங்க, எனக்கு அப்புறம் நீங்க தான் கலீஃபா. மாற்று கருத்து சொன்னார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இல்லையா, கொஞ்சம் கோபக்காரர் மாதிரி தெரியுதா, கொஞ்சம் அடுத்தடுத்து பார்த்துக்கலாமே என்று மென்மையான எண்ணெய் உறுதியான முடிவுகளை எடுப்பவனாக மாற்றியது இந்த கிலாஃபத்து தான். அதை போல கடினமான உமரை மென்மையான முடிவுகளை எடுப்பவராக இந்த கிலாஃபத்து மாற்றும் என்றும் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். ஏற்கனவே இவர்களுடைய பழக்க வழக்கம் என்னவென்றால், ஒன்று சொன்னால் உங்களுக்கு அவருடைய வாழ்க்கை முழுக்கவே வியப்புத்தான்.
நாம் எல்லாம் ரசூலுல்லாஹ் என்கிற அந்த பெருநிலவை பார்த்து மதிமயங்கி போய் அவர்கள் உருவாக்கிய குட்டி குட்டி நட்சத்திரங்கள் இருக்கின்றார்களே, அவருடைய அழகை நாம் ரசிக்கவில்லை. மறந்து விட்டோம்னா நான் சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற உலகத்தை வசீகரிக்கின்ற அந்த பெரு நிலவின் அருகில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் அந்த நட்சத்திரங்களை நாம் ரசிக்கவில்லை. ஏனென்றால் அந்த நிலவு தந்த மயக்கத்தில் நாம் இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற காலத்திலேயே அவர்கள் கொடுத்த மஷ்வராக்கள், அவருடைய புரிதல், அவருடைய திறன் சஹாபாக்களால் கூர்ந்து கவனிக்கப்பட்டது. நாம் எல்லாம் நிறைய பயான்களிலே கேள்விப்பட்டிருப்போம். மது தடை செய்யப்பட்ட நிகழ்வு எத்தனை அடுக்குகளாக தடை செய்யப்பட்டது? எத்தனை அடுக்கு? 3 அடுக்குகளாக மது தடை செய்யப்பட்டது. 3 அடுக்குகளாக. மதுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. அது எப்படி நீங்க அதெல்லாம் பண்ணலாம்? தொழுகைக்கு வரும்போது நீங்க பண்ணாதீங்க. அப்புறம் ஒரேடியாக ஃபஹல் அன்தும் முன்தஹூன், விலகி கொள்ள மாட்டீர்களா? ஷைத்தான் உங்களை உங்களுக்கு இடையில் பகையை, பூசலை மதுவின் மூலம் ஏற்படுத்த விரும்புகிறான். எனவே நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் 3 அடுக்குகளாக வருகிறது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் சொல்கிறார்கள், மதுவை அல்லாஹ் 4 அடுக்குகளாக தடை செய்தான். இந்த புரிதல் வேறு எந்த நபித்தோழரும் புரியாத ஒரு குர்ஆனில் இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட தகவல், புரிந்த தகவல். அவர்கள் சொல்கிறார்கள், சூரத்து நஹல்ல ஒரு வசனம், வமின் சமராத்தின் நஹீலி வல் ஆனாப் தத்தஹிதுன மின்ஹு சக்கரம் வ ரிஸ்கன் ஹஸனா. பேரித்தம்பழம், திராட்சை பழம், இந்த 2 பழங்களிலிருந்தும் மதுவையும் நீங்கள் எடுக்கிறீர்கள், உணவையும் எடுக்கிறீர்கள். தத்தஹிதுன மின்ஹு சக்கரன் வ ரிஸ்கன் ஹஸனா. சக்கரன், ரிஸ்கன் ஹஸனா. ரிஸ்க் மட்டுமல்ல, அழகிய ரிஸ்க். அழகிய ரிஸ்கை எங்கிருந்து எடுக்கிறீர்களோ அதே மூலப்பொருளில் இருந்து நீங்கள் மதுவை எடுக்கலாமா? அழகிய உணவுக்காக படைக்கப்பட்ட ஒரு பொருளை மதுவுக்கு பயன்படுத்துகிறீர்களே, செய்யலாமா என்று மதுவுக்கு எதிராக ஒரு அருவருப்பு சிந்தனையை இந்த வசனம்தான் முதலாவது ஏற்படுத்தியது. எனவே இதுதான் முதல் அடுக்கு. செல்ஃப்ல முதல் அடுக்கு இதுதான். வேறு எந்த புரிதலும் வேறு யாரும் இப்படி புரிந்து கொண்டதில்லை இந்த வசனத்தை. வக்கான வக்காஃபன் இந்தல் குர்ஆன், குர்ஆன் இடத்திலே தன்னை ஒப்படைப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு படையை, வெளிநாடுகளுக்கு ஒரு படையை அனுப்புகிறார்கள். பின்னால பெரிய படைகள் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிற, குதிரைப்படை, ஒட்டகப்படையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே முதலாவது செல்லக்கூடிய குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வருகிறார்கள். அவருடைய பழக்கம் அது. ஊருக்கு வெளியில போய் இந்த படையை துவா செஞ்சு அனுப்பி வைப்பார்கள். நானும் வரணும்னு ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார்கள். என்னால் முடியலை, கிலாபத்து பொறுப்பு இருக்கின்ற. அப்படி ஒரு முறை அவர்கள் கடிவாளத்தை பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி, கொஞ்சம் கூன் விழுந்த பெண்மணி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜுப்பாவை பிடித்து இழுத்து விட்டு, நில்லுப்பா, எங்க போற? அவர் சொல்கிறார்கள், கது குந்த துதா உமைரன், எனக்கு தெரியும் நீ ஒரு காலத்திலே செல்ல உமர் என்று அழைக்கப்பட்டாய். குட்டி பிள்ளையா இருக்கும், சின்ன பிள்ளையா இருக்கும், என்ன சொல்லுவோம்? கது குந்த துதா உமைரன், நீ குட்டி உமர், செல்ல உமர் என்று அழைக்கப்பட்டாய். வளர்ந்தாய், வாலிபனானாய், மல்யுத்த வீரனானாய், பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய், இன்றைக்கு நீ ஹலீஃபாவாகி விட்டாய். நான் சொல்றதை கேளு, அல்லாஹ்வை பயந்துக்கோ என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு என்றால் எப்படிப்பட்ட நிலைமை? போருக்கு போகிறார்கள் எல்லோரும். அந்த நேரத்தில் ஒரு சம்பந்தமில்லாத ஒரு அட்வைஸ் அந்த அம்மா வந்து சொல்லுது. சஹாபாக்கள் எல்லாம் அந்த அம்மாவை கொஞ்சம் அதட்டுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த தாயின் குரலை கது சமிஅஹா மின் ஃபௌகி சபஇ ஸமா, 7 வானங்களுக்கு மேலிருந்து
இறைவன் கேட்டான், இந்த உமர் அருகில் இருந்து கேட்கக்கூடாதா என்று சொன்னார்கள். யார் அந்த பெண்மணி என்றால் ஹவுலா பின்த் சாலபா. இவர்களின் பெயரால் இவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளின் பின்னணியை கொண்ட ஒரு அத்தியாயம் திருக்குரானில் இருக்கிறது. சூரத்துல் முஜாதலா அல்லது சூரத்துல் முஜாதிலா. ஹவுலா பின்த் சாலபா இவர்கள் ஒரு கோரிக்கையை ரசூலுல்லாஹ்விடத்தில் வைக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறார்கள். அந்த கோரிக்கைக்கு அல்லாஹ் பதில் அளிக்கின்றான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு தலை சீவி விட்டு கொண்டிருந்தேன், வலது பக்கத்தில் சீவிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த அம்மா வந்து கோரிக்கை வைக்குது. இப்படி சீவி எத்தனை நிமிஷம் ஆகிற போது, ஒரு 10 செகண்டு, 15 மணித்துளிகள். வலது பக்கம் தலை சீவி இடது பக்கம் வருவதற்கு எத்தனை மணித்துளிகள் ஆகிவிடப் போகின்றன. வலது பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு தலை சீவி கொண்டிருந்தேன், இடது பக்கத்துக்கு என்னுடைய அந்த சீப்பை கொண்டு வரவில்லை. அந்த அம்மாவின் கோரிக்கைக்கு ஏற்ப குர்ஆன் வசனம் இறங்கிவிட்டது. அப்படி அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலிருந்து யாரின் கோரிக்கையை ஏற்றானோ அந்த பெண்மணியின் கோரிக்கையை அருகில் இருந்து கொண்டு இந்த உமர் கேட்கக்கூடாதா? அப்போது கூட அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தினார்கள், குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் தொடர்புபடுத்தினார்கள். குர்ஆனை யாரும் புரியாத அளவுக்கு ஆழமாக புரிந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால தான் முவாஃபகத்து உமர் என்று நிறைய நிகழ்வுகளே இருக்கின்றன. ஆலிம்கள் நிறைந்த அவை என்பதால் அப்படியே நான் தொட்டு காட்டி விட்டு போக விரும்புகிறேன். வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, முவாஃபகாத் உமர். ஹிஜாபுடைய ஆயத்துகள், முவாஃபகாத் உமர் இல்லையா? இப்படி உசாரா பத்ர் போர் கைதிகளை என்ன செய்வது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த யோசனையைத்தான் இறைவன் சரி சொல்லுகிறான். அதான் சரியானது அணுகுமுறை என்று சொல்கிறான். ஏனென்றால் ஏன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை தனக்கு பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள் என்கிற அந்த கேள்விக்கான பதில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கடல் போன்ற அறிவின் வெளிப்பாடு. அபூபக்கர் சித்தீக் சாதாரணமான மனிதர் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் கலீஃபாவாக வந்தால்தான் இஸ்லாமிய அரசை காப்பாற்ற முடியும், உலகத்தை அழிவில் இருந்து மீட்க முடியும் என்று நினைத்தார்கள். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கொண்டு வந்து வைத்தார்கள். அவர்களுக்கு 2 புரிதல்களிலே, ரொம்ப ஆழமான புரிதல் அவர்களுக்கு 2 விஷயங்களிலே இருந்தது. ஒன்று திருக்குரான், இன்னொன்று அந்த நபரத்துன் அலல் முஜ்தமி என்று சொல்வார்கள். ஒரு சமுதாயத்தை அவர்கள் பார்க்கின்ற பார்வை. இந்த சமுதாயம் இப்படி போகுது, 10 வருஷம் கழிச்சு இப்படித்தான் இருக்கும். இந்த நாம உருவாக்கின இந்த தலைமுறை, நாம கொடுத்திருக்கக்கூடிய அறிவோடு இந்த தலைமுறை வாழ்ந்தால் ஒரு 5 வருஷத்துல அது இப்படித்தான் போகும் என்று கணிக்கக்கூடிய தொலை நோக்கு. அதனாலதான் பைத்துல் முகத்தஸை வெற்றி கண்டதற்கு பிறகு அங்கே கிறிஸ்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடக்கிறது. தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. சர்ச்சஸ் ஆஃப் ஹோலி செப்பல்ஸ் என்று சொல்வார்கள். இன்றைக்கும் பாலஸ்தீனத்தில் அது இருக்கிறது. ரொம்ப வரலாற்று புகழ் மிக்க சர்ச்சுகள் அவைகள். தலைமை பாதிரி சஃப்ரானி சொல்கிறார், தி வாரியார் சஃப்ரானிஸ் என்றவரை சொல்வார்கள். போர் வீரரும் அவர்தான், கிறிஸ்தவ மத குருவும் அவர்தான். அவர் சொல்கிறார், இங்கேயே நீங்க தொழுவலாமே, இங்கே சிலை வணக்கங்கள் ஒன்றும் இல்லையே. ரோமாபுரிக்கு கிறிஸ்தவ மதம் போனதற்கு பிறகுதான் சிலை வணக்கம் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தது. ரோமுக்கு கிறிஸ்தவம் போவதற்கு முன்னால் கிறிஸ்தவத்தில் சிலை வணக்கம் இல்லை. பேரறிஞர் முகமது கசாலி சொல்வார்கள், ரோம் அது வரைக்கும் சிலை வணக்கத்திலே மூழ்கி கிடந்தது. கிறிஸ்தவத்திலே ஆராய்ச்சிக்கு இடம் இல்லை. நம்ப வேண்டும் என்றுதான் கிறிஸ்தவம் சொல்கிறது. கிறிஸ்தவம் உள்ளே போனதனால் ரோம் கெட்டு போனதா, கிறிஸ்தவம் ரோமுக்குள்ள போறதுனால கிறிஸ்தவம் கெட்டு போச்சான்னு என்னால் பிரித்து பார்க்க முடியல. ஏனென்றால் ரோமில் இருந்த சிலை வணக்கத்தை கிறிஸ்தவம் உள்வாங்கி கொண்டது. சிந்திக்காத, யோசிக்காத, ஆராய்ச்சி பண்ணாத என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ தலைமை பாதிரிகள் ரோமுக்குள்ள போனதுனால அவன் நாகரிகம் பின்தங்கி விட்டது என்று சொல்கிறார்கள். இது ஒரு தத்துவம். நாம் அதுக்குள்ள போக வேண்டாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இங்கே நான் தொழுதால் என் சமுதாயத்து மக்கள் கலீஃபா தொழுத இடம் இனிமேல் பள்ளிவாசலாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பாருங்கள். அந்த மக்களை தெரியும், அவங்களுக்கு இப்படித்தான் பேசுவாங்க. ஒரு சமுதாயத்தை கணிக்கக்கூடிய திறன். இதிலிருந்து தான் அவர்கள் சிறந்த
ஷாரியாக, ஷரியத்தை உருவாக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ஷரியத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் நான் ஏதோ அல்லாஹ் ரசூலுக்கு கொண்டு போய் இணையாக அவர்களை சேர்த்து விட்டேன் என்று தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். மிகச்சிறந்த ஒரு ஷாரி அவர்கள். பனு தக்லீப் என்று சொல்வார்கள். ரொம்ப கோர் சப்ஜெக்ட் கூட நுழைஞ்சிடலான்னு பார்க்குறேன். பனு தக்லீப் என்ற ஒரு கிளையினர் உண்டு கிறிஸ்தவத்தில். அவர்கள் அவர்களுடைய பற்றி உள்ள விமர்சனம் வரலாற்றில். பனு தக்லீப் என்கிற கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப ரோஷமான மக்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வாழ்ந்த பகுதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன. முஸ்லீம்கள் போய் பிடிச்சிட்டாங்க உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க நிலப்பரப்ப. அப்போ இஸ்லாமிய அரசு என்ன கண்டிஷன் போடுதுன்னா, நல்லா கேளுங்க, நீங்கள் ஜிஸியா கொடுக்கணும். இது சட்டம். ஜிஸியா என்பது என்ன? இங்கே உள்ள குப்பை குளத்து எழுத்தாளர்கள் சொல்வது மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்களை வஞ்சிக்கின்ற வரி என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி அல்ல. ஜிஸியா வரி என்பது ரொம்ப சின்ன ஒரு வரி. எதுக்காகன்னா, எங்கள் அரசுக்கு கீழே நீங்கள் வாழ்கிறீங்க, எங்கள் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கல, எங்கள் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிடாமல் போனதுனால நீங்கள் இராணுவத்தில் அங்கே வகிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்களை தான் எங்கள் கொள்கையை நிலைநாட்டுறதுக்கு சண்டை போடுறது கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன வரியை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது தான் ஜிஸியா வரி. இப்போது உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் பனு தக்லீப் என்கிற கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஜிஸியா தரமாட்டோம், ஜிஸியா வரி தரமாட்டோம். ஏன்பா கொடுக்க மாட்டீங்க? அது எங்களுக்கு அவமானமாக இருக்குது. நாங்கள் வீரத்துக்கு பேர் போனவர்கள், நாங்கள் ரோஷத்துக்கு பேர் போனவர்கள். ஜிஸியா என்பது அது என்ன வரி? அது தோல்வியை ஒப்புக்கொண்டதற்கான வரி. எங்களுடைய வரலாற்றில் நாங்கள் யாற்றையும் தோற்று போனோம்னு வரக்கூடாது. ஆனால் தோற்று தான் போயிட்டோம். ஆனால் தோற்று போனவர்கள் தரக்கூடிய ஜிஸியா வரியை தரமாட்டோம். இப்போ என்ன தர போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் அதுக்கு பதிலாக ஜகாத்து கொடுக்குறோம்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்கள் கவர்மெண்ட்டுக்கு வரி தானே வேணும், நாங்கள் ஜகாத்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஜகாத்தை 2 மடங்காக வேணால் தர்றோம்னாங்க. 40ல் 1 வாங்குறீங்க முஸ்லீம்கள்ட்ட இருந்து, நாங்கள் 20ல் 1 கொடுக்குறோம். 20ல் 1 புரியுது இல்லை, டபுள். நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன், கிமு இத்தனாவது ஆண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, கிமு அதை விட கூட இப்ராஹிம் நபி பிறந்தாங்க. தப்பாக எழுதி வச்சிருக்கிறாரு. அதை எப்படி அவரை விட முந்தி பிறப்பார், அவரை விட லேட்டாக எப்படி பிறப்பாருன்னு கேட்டான். கிமுனா தலைகளை தானே போவோம். ஸோ அதனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா விட்ட பனு தக்லீப் கிளையார்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஜக்காத்தை 2 மடங்காக தர்றோம், 20ல் 1 பகுதி கூட தர தயாராக இருக்கோம் அப்படின்ட்டு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, முட்டாள்களாக இருக்கிறானுங்க, அர்த்தத்தை ஒப்புக்கொள்கிறார்கள், வார்த்தையை ஒப்புக்கொள்ளவில்லை. அர்த்தத்தை ஒத்துக்கிறாங்க, வார்த்தையை ஒத்துக்கிட மாட்டுறாங்க. பல மடங்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், ஆனால் ஜிஸியாங்கிற பேரில் தரமாட்டாங்களாம். போங்கடா பைத்தியக்காரங்களா, வரியை கொடுத்துட்டு நீங்கள் போங்க. 20 மடங்கு முஸ்லீம்கள்ட்ட 40ல் 1, உங்கள்கிட்ட 20ல் 1 டபுள் மடங்கு கொடுத்துட்டு போயிட்டே இருன்னு சொன்னாங்க. ஏன்? அல்லாஹ் ரசூலுக்கு மாறா பேசிட்டாங்களா? இல்லை. அந்த சமுதாயத்து மக்கள் இஸ்லாமிய இராணுவத்தில் அங்கம் வகிக்கவும் ஒத்துக்கொண்டார்கள். அவருடைய வீரத்தை பயன்படுத்திக் கொள்வோம், 2 மடங்கு வரியை வசூலித்துக் கொள்வோம், இஸ்லாத்தை வளர்ப்போம் என்று முடிவெடுத்தார்கள். இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தஷ்ரீஉடைய ஆற்றலுக்கு ஒரு பெரிய சான்று என்று வரலாறுகள் சொல்கின்றன. இப்படி ஏராளமான உதாரணங்களை நாம் எடுத்து சொல்ல முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை அடுத்தடுத்து கடத்தி கொண்டு வந்து மற்ற தலைமுறைகளிடத்தில் ஒப்படைத்தார்கள். அதனால தான் தி 100 நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார், அவர்கள் இருந்த காலத்தில் எந்தெந்த நிலப்பரப்புகளுக்கெல்லாம் இஸ்லாம் பரவியதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கும் அவை இஸ்லாமிய நாடுகளாகவே இருக்கின்றன. ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இஸ்லாத்தை விட்டு அந்த நாடுகள் போகவே இல்லை. அவருடைய ஆட்சி காலத்தில் வந்ததுதான் பாலஸ்தீன், அவருடைய ஆட்சி காலத்தில் வந்ததுதான் எகிப்து, அவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்ததுதான் ஈராக், பாரசீகம், ரோம், ஈரான், எல்லாமே அவருடைய காலத்திலே வந்தவைகள் தான். வந்து
இஸ்லாத்தை விட்டு அவை வெளியே போகவே இல்லை என்கிற அளவுக்கு உறுதியான கட்டுமானத்தை அந்த பகுதிகளில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிறுவினார்கள். இது மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களால் எப்படி பாராட்டப்படுகிறது என்றால், செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? இஸ்லாத்தின் இரண்டாவது நிறுவனர். முதல் நிறுவனர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாம் நிறுவனர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை இங்கே சிலர் வஹுவ ரிஜாலுன் நானு ரிஜாலுன்னா, அவரும் மனிதர் நானும் மனிதர், அவர் தராவியை ஜமாத்தா வைக்க சொன்னால் நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்வேன் என்று பேசினால் அந்த நாக்குகள் எல்லாம் இருக்கலாமா? அந்த மூளைகள் எல்லாம் இருக்கலாமா? திருத்தப்பட வேண்டிய நாக்கு இருக்குன்னா திருத்தப்பட வேண்டிய நாக்கு, திருத்தப்பட வேண்டிய மூளை என்ற அர்த்தத்தில் நான் அதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உண்மையை வழங்கி வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கட்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.